அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், இன்னும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஒரு டிப்போடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். பிரியாணி சீரியலில் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதே இந்த வெங்காயத்தை வறுக்கிறது தான். அதை எப்படி குயிக்காக செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான் ஒரு செய்கிறதுக்கு. அதுக்கு முதல்ல ஒரு 2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வெயிலில் காய வச்சுக்கிட்டேன். ஈவினிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பேனில் ஆயில் சேர்த்து அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். எவ்வளோ குயிக்காக ஃப்ரை ஆகுதுக்கு மட்டும் பாருங்கள். ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால இது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. பிரியாணிலையும் நம்மளுக்கு ரொம்ப நிறையா ஆயில் இருக்காது. இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் விடவே மாட்டீங்க, எப்போவுமே இதான் யூஸ் பண்ணுவீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக ஃப்ரை ஆகுது பார்த்தீங்களா? இது நீங்கள் பிரியாணிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ, சிக்கன் கறி அந்த மாதிரி எதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு டப்பாக்குள்ளே ஸ்டோர் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம். அது 1 மந்த் வரைக்குமே உங்களுக்கு வரும். பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ குயிக்காக ஃப்ரை ஆயிடுச்சுன்னு. இந்த வீடியோ நாங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கூட பண்ணல, ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு டிக்கு இது ஒர்க்காச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.